எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் வச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் தான் செய்ய போகிறாங்க. இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி சாலடாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஹெவியாக மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கப்புறம் இது சாப்பிட்டுச்சுன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த பைனாப்பிள் எடுத்துருக்கு. கூடவே வந்துட்டு 1.5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 4 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், நேந்திரப்பழத்தோட பாதி, ஒரு பெரிய நேந்திரப்பழத்தோட பாதி. பைனாப்பிள் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்ச இஞ்சி இடித்து போட்டுக்கோங்க. நம்ம இப்போ இது வேக வைக்க போகிறேன். வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நம்ம இது வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்துட்டு இந்த பைனாப்பிள் வேகிறதுக்கான அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. இது கொதித்து இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி தான் இதுக்கான திக்னஸ் ரெடி பண்ணுவாங்க. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். முக்கால்வாசி தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த பாதி நேந்திரப்பழம் இருக்குது இல்லைங்களா, அது இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். நேந்திரப்பழம் எடுக்கும்போது ரொம்ப பழுத்த பழம் எடுக்காதீங்க, ஒரு மீடியம் பழுத்த பழம் தான் எடுக்கணும். இதே மாதிரி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். கூடவே எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வற்றி வர்றதுக்குள்ளே இந்த பழமும் வெந்துடும். தீ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். நம்ம இது மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பழம் நல்லா வெந்திருக்கு. இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ இந்த தீ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆறணும். ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தயிர் ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். 1 கப் அளவுக்கு கண்டிப்பாக வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வுக்கு மேலே வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தீ எதுவும் ஆன் பண்ணலை, சும்மா மிக்சிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தயிர் எடுக்கும்போது ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் எடுக்காதீங்க. ஒரு மீடியம் புளிப்பாக இருக்கிற நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் எடுத்துருச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவு கூடி தயிர் ஊற்றுறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுது. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த தயிரோட புளிப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாலடாக சாப்பிட்ற அப்படின்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. சைட் டிஷ் தான் செய்கிற அப்படின்னா தாளித்து எடுக்கணும். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாயும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாமே வறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பைனாப்பிள் மிக்ஸுக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி பிடிக்கிற இந்த சிம்பிள் சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. எந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.